ஒரு புத்தாண்டு பிறக்கும் போது மக்கள் எல்லோருமே அந்த ஆண்டு இனிமையான ஆண்டா இருக்க வேண்டும், அமைதியான ஆண்டா இருக்க வேண்டும், தங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுபீட்சம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் விரும்புவார்கள். அது மக்கள் விரும்புவது போல தான் அரசாங்கம் விரும்பக்கூடும். சில வேளைகளில் 2022 அப்படித்தான் பிறந்தது. ஆனால் 2022 தான் இலங்கை வரலாறு காணாத அளவுக்கு மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை இலங்கை சந்தித்தது. மிகப்பெரிய கலவரங்கள் ஏற்பட்டன, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஆகவே அதன் பிறகு எங்களுக்கு நிறைய ஐஎம்எஃப் வந்தவுடன் அரசாங்கம் வரிகளை கடுமையாக அதிகரித்தது. அதனால மக்கள் வரி சுமையில இன்றும் கூட விடுபடவில்லை. மக்கள் மிகப்பெரிய வரியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வரி இன்னும் குறைக்கப்படவில்லை. ஆகவே இந்த 2026 ஆண்டிலாவது மக்களுக்கு இந்த வரி சுமை குறைக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயமானது. சில கட்டணங்கள்லாம் அதிகரிக்கப்பட்டன, அவையெல்லாம் குறைக்கப்பட வேண்டும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அந்த இயலுமை இலங்கை அரசாங்கத்துக்கு உள்நாட்டில் இருக்குதான்றது ஒரு சிக்கல். என்றால் கடன் மிக அதிகமாக இருக்கின்றது. அதே நேரம் வெளிநாட்டு நிலைமை இலங்கையால் கட்டுப்படுத்த முடியாதது. என்றால் எரிபொருள் பெட்ரோல் விலை ஏதாவது அதிகரிக்குமா என்றால் இலங்கையால் வரலாற்றில் அப்படி நடந்திருக்கு. இலங்கையால் அதை சமாளிக்க முடியாது. மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி இலங்கை சந்திக்கும். ஆகவே இன்று உலகத்தில் உங்களுக்கு தெரியும் சொன்னால் இந்த 2025ஆம் ஆண்டு முடிகிற கட்டத்தில் போர்கள் குறைவடைந்த பாடு இல்லை, புதிய போர்கள் உருவாகின்றன. அதுக்குரிய சமிக்கைகள் தெளிவாக தெரிகின்றன. நான் மெக்சிகோ, வெனிசுவேலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில மிகப்பெரிய கலவர நிலையம் உருவாயிருக்கு. அமெரிக்கா கப்பல்கள் மீது தாக்குதல் செய்கின்றது என்றால் வெனிசுவேலாவும் ஒரு பெட்ரோலிய வளம் கொண்ட நாடு. இது தென் அமெரிக்காவை நோக்கி யுத்தத்தை நகர்த்துது. அதே போல நைஜீரியாவிலேயும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கு. ஐசிஸ் குழுக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இப்போ இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்குது. என்ன விஷயம் என்று சொன்னால், சோமாலியாவில் இருந்து பிரிந்த ஒரு பிராந்தியம்தான் சோமாலிலாந்து. அதை வரலாற்றில் முதல் தடவையாக இஸ்ரேல் அங்கீகரித்திருக்கின்றது. அது செங்கடலுக்கு அந்த வாயில் இருக்கின்றது. அந்த சோமாலிலாண்டில் இருந்து ஏமனை கட்டுப்படுத்த இஸ்ரேல் முயற்சிக்கின்றது. ஆகவே அமெரிக்காவின் சமிக்ஞை இல்லாமல் இஸ்ரேல் அதை செய்திருக்காது என்ற அரபு நாடுகள் எல்லாமே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. இந்த நேரத்தில் ஜெர்மனில் 3 குழுக்கள் இருக்கின்றன. ஒன்று ஈரான் ஆதரவு பட்ட ஒரு குழு, அதே நேரம் சவுதி அரேபியாவின் ஆதரவு பெற்ற குழு, இன்னொன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஆதரவு பெற்ற குழு. இன்று நேற்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய ஆதரவு பெற்ற குழுக்களுக்கு ஆயுதங்கள் கொண்டு வந்த கப்பல் மீது சவுதி அரேபிய படகுகள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றன. ஆகவே ஏமனில் இந்த 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 ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் சவுதி அரேபியாவும் அமெரிக்க தளங்களை கொண்டுள்ள நாடுகள். அப்போ அமெரிக்க அணிகளுக்குள்ளேயே பிரச்சனை வருது. ஈரானில் மிகப்பெரிய கலவர நிலைமை உருவாயிருக்கு. மக்கள் அதுல கொமெனிக்கு எதிராக போராட்டத்தில் ஆரம்பித்திருக்காங்க. இது எங்கே போய் முடியும் தெரியாது. ஆகவே இது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில மீண்டும் யுத்தத்தை தொடங்குமா? ரஷ்ய யுக்ரைன் யுத்தம் என்ன முடிவுக்கு வர இல்லை. இந்த இடத்துல இந்தியா பங்களாதேஷுக்கு இடையில நாளுக்கு நாள் நிலைமை மோசமடைஞ்சு வருகின்றது. இந்த இடத்துல உலகம் நிற்கின்றது.